ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு கல்வி டிவி. நான் உங்கள் ஆஷிக். இந்த வீடியோவில் நம்ம டிசம்பர் மந்தோடைய முக்கியமான எம்சிக்யூஸ் தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி டிசம்பருடைய எல்லா டாப்பிக்குமே கவர் பண்ணியாச்சு. தமிழ்நாடு, நேஷ்னல், இன்டர்நேஷ்னல், ஸ்போர்ட்ஸ், இந்த மாதிரி எல்லா டாப்பிக்குமே டிசம்பருடைய டாபிக் வந்து கவர் பண்ணிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதுவரை பார்த்த டாப்பிக்லேருந்து முக்கியமான எம்சிக்யூஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு இந்த கொஷின்ஸ்லாம் ஆன்சர் தெரியுதா இல்லையா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். எக்ஸாமில் கேட்குறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன, ஹைட்ரஜன் மொபிலிட்டி பைலட் இஸ் பீயிங் டெஸ்டட் யூஸிங் விச் வெஹிக்கிள்னு கேட்குறாங்க. ஸோ ஹைட்ரஜன் மொபிலிட்டி பைலட் எந்த வாகனத்தை பயன்படுத்தி பரிசோதிக்கப்படுகிறது? இந்தியாவில் இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிள்லாம் கொண்டு வரதுக்காக ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணுறாங்க. அந்த டெஸ்டிங்க்கு என்ன வாகனம் பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ ஹுண்டாய் நெக்ஸோ, ஆப்ஷன் பி டொயோட்டோ மிராய், ஆப்ஷன் சி ஹோண்டா கிளாரிட்டி, ஆப்ஷன் டி டாட்டா ஹைட்ரஜன் எஸ்யூவி. ஸோ இதில் எதை யூஸ் பண்ணி இது பண்ணுறாங்க அப்படின்னா, இதுக்கான சரியான விடை டொயோட்டா மிராய். டொயோட்டா கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, இந்தியாவுக்கு மிராய் அப்படிங்கிற ஒரு ஹைட்ரஜனில் இயங்கக்கூடிய வெஹிக்கிளை கொடுக்குறாங்க. இந்த வெஹிக்கிளை யூஸ் பண்ணி தான் இந்தியாவுடைய ரோட் கண்டிஷன்ஸ்க்கு இந்த ஹைட்ரஜன் வெஹிக்கிளாக யூஸ் ஆகுமா, செட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத வந்து கொண்டு வர போகிறாங்க. அடுத்து பிரசாந்த் கவுன் கி ஓர் campaign is linked to which larger national initiative? பிரசாந்த் கவுன் கி ஓர் இயக்கம் எந்த தேசிய முன்முயற்சியுடன் இணைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ டிஜிட்டல் இந்தியா, ஆப்ஷன் பி குட் கவர்னன்ஸ் வீக், ஆப்ஷன் சி ஆசாதி கா அம்ரித் மஹோத்சவ், ஆப்ஷன் டி ஸ்வச் பாரத் அபியான். நம்ம மத்திய அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிசம்பர் 17ஆம் தேதியிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரை பிரசாந்த் கவுன் கி ஓர் அப்படிங்கிற இந்த ஒரு கேம்பெயின் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது எதுக்காக அப்படின்னா, இது ஆப்ஷன் பி குட் கவர்னன்ஸ் வீக். ஓகேங்களா? இந்தியாவில் குட் கவர்னன்ஸ் டே எப்போ கொண்டாடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, தேசிய நல்லாட்சி தினம் அப்படிங்கிறது நம்ம முன்னாள் பிஎம்மான அடல் பிஹாரி வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாளான 25 டிசம்பர் வந்து கொண்டாடுறாங்க குட் கவர்னன்ஸ் டே அப்படிங்கிறது. இதுக்கு முன்னாடி உள்ள ஒரு வாரம் 17லேருந்து 25 வரை குட் கவர்னன்ஸ் வீக்காக கொண்டாடுறாங்க. ஸோ இதுக்காக இதில் மக்களுக்கு சேவைகள்லாம் வந்து நல்லா பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக பிரசாந்த் கவுன் கி ஓர் அப்படிங்கிற இந்த ஒரு இனிஷியேட்டிவை குட் கவர்னன்ஸ் வீக்குக்காக தான் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அடுத்து ஏஷியா யூத் பாரா கேம்ஸ் 2025 ஆர் பீயிங் ஹெல்ட் இன் விச் சிட்டி? ஆசிய இளையோர் பாரா விளையாட்டுக்கள் 2025 எந்த நகரத்தில் நடைபெறுகிறதுன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ பேங்காக் தாய்லாந்து, ஆப்ஷன் பி ஹனாய் வியட்நாம், ஆப்ஷன் சி துபாய் யுஏஇ, ஆப்ஷன் டி தாஸ்கண்ட் உஸ்பெகிஸ்தான். இந்தியாவில் எந்த இடத்துல ஏஷியா யூத் பேரா கேம்ஸ் 2025ஆம் ஆண்டுக்கான ஏஷியா யூத் பேரா கேம்ஸ் 2025 எங்கே நடைபெறுது அப்படிங்கிறதான் கேள்வி. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா, யுஏஇ துபாயில் யுஏஇயில் தான் ஏஷியா யூத் பேரா கேம்ஸ். எப்படி வந்து நார்மல் பீப்புளுக்கான யூத் கேம்ஸ் நடக்குதோ அதே மாதிரி மாற்றுத்திறனாளி விளையாட்டு வீரர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான ஒரு கேம்ஸ் தான் என்ன அப்படின்னா ஏஷியா யூத் பேரா கேம்ஸ் அப்படிங்கிறது 2025 எங்கே நடக்குதுன்னா, இது வந்து துபாயில் யுஏஇயில் தான் வந்து நடக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்து கொஷாரி ரீசென்ட்லி இன்ஸ்கிரைப்ட் ஆன் யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இஸ் அ ட்ரெடிஷ்னல் டிஷ் ஃப்ரம் விச் கண்ட்ரி? யுனெஸ்கோ வில் மரபு பட்டியலில் சமீபத்தில் சேர்க்கப்பட்ட கோஷாரி எந்த நாட்டின் பாரம்பரிய உணவு? ஒரு நாட்டுடைய பாரம்பரிய உணவான கோஷாரி அப்படிங்கிற இந்த உணவை என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட், யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் கோஷாரி அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து சேர்த்துருந்தாங்க. இது எந்த நாட்டுடைய உணவுப் பொருள் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ லெபனான், ஆப்ஷன் பி சிரியா, ஆப்ஷன் சி எஜிப்த், ஆப்ஷன் டி ஜோர்டான். ஸோ இது எந்த நாட்டுடைய உணவுப் பொருள்? கோஷாரி அப்படிங்கிறது எந்த நாட்டுடைய உணவுப் பொருள் அப்படின்னா, இது வந்து எஜிப்தோடைய உணவுப் பொருள். எஜிப்த் நாட்டு இருக்கு இல்லையா, எஜிப்த் நாட்டுடைய உணவுப் பொருள் தான் கோஷாரி அப்படிங்கிறது. இப்போது இதை யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சேர்த்துருக்காங்க. அந்த உணவுக்காக அந்த உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பாரம்பரியம், அந்த உணவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை, இது எல்லாத்துக்குமே சேர்த்து ஒட்டுமொத்தமாக கோஷாரி அப்படிங்கிற இந்த ஒரு உணவுப் பொருட்களுக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜில் ஆட் பண்ணியிருக்காங்க. இது எந்த ஊருடைய இது வந்து எந்த ஊருடையது அப்படின்னா, இது எஜிப்தோடைய ஒரு உணவுப் பொருள். அடுத்து 2025 யுஎன்இபி சாம்பியன் ஆஃப் எர்த் அவார்ட் வாஸ் அவார்டட் டு. 2025 யுஎன்இபியோடைய சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்ட், 2025 யுனைடெட் நேஷனுடைய சாம்பியன்ஸ் ஆஃப் எர்த் அவார்ட் அப்படிங்கிற அவார்டு யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஆப்ஷன் ஏ சுனிதா நாராயண், ஆப்ஷன் பி சுப்ரியா சாஹூ, ஆப்ஷன் சி மியா மோட்லி, ஆப்ஷன் டி ஆண்டோனியோ குட்ரஸ்.
இந்த யுஎன்இபி சாம்பியன் ஆஃப் எர்த் அவார்டு அப்படிங்கிற இது வந்து நைரோபியை தலைமையிடமாக கொண்ட யுஎன்இபி தான் வந்து அவார்டு கொடுக்குறாங்க. இந்த அவார்டு வந்து மொத்தம் ஒரு 4 கேட்டகரியில் இந்த அவார்டு வந்து கொடுப்பாங்க. இதுக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்து 2024ஆம் ஆண்டு மாதவ் காட்கில் அவர்கள் இந்த அவார்டு வந்து வாங்கியிருந்தாங்க. இப்போது 2025 இந்த யுஎன்இபியுடைய சாம்பியன் ஆஃப் எர்த் அவார்டு அப்படிங்கிற இந்த அவார்டு யாருக்கு போகுது அப்படின்னா சுப்ரியா சாஹூ அப்படிங்கிற இவங்களுக்கு போகுது. இவங்க யாருன்னா இவங்க தமிழ்நாடுடைய மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட் இருக்கு இல்லையா, அதோடைய அடிஷனல் செக்ரட்டரியாக இருக்கக்கூடியவங்க தான் யார் அப்படின்னா சுப்ரியா சாஹூ. ஸோ இவங்களுக்கு சாம்பியன் ஆஃப் எர்த் அவார்டு அப்படிங்கிற அவார்டு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. என்ன கேட்டகரியில் அப்படின்னா இன்ஸ்பிரேஷன் கேட்டகரி. அதில் இன்ஸ்பிரேஷனு, அதே மாதிரி பொலிட்டிக்கலு, தென் வந்து சயின்ஸு, என்டர்பிரனர் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் ஒரு 4 கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் இவங்களுக்கு வந்து இன்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற கேட்டகரியில் சுப்ரியா சாஹூ அவர்களுக்கு சாம்பியன் ஆஃப் எர்த் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து, who has been appointed as the new president of Czech Republic? எல்லாருமே வந்து செக் குடியரசு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சின்ன நாடு தான் செக் குடியரசு. ஸோ செக் குடியரசின் புதிய பிரதமராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஸோ செக் குடியரசு நாட்டுடைய புதிய பிரதமராக யார் நியமிக்கப்பட்டுள்ளார்? ஆப்ஷன் ஏ பெட்ரி பாவெல், ஆப்ஷன் பி ஆண்ட்ரெஜ் பாபிஸ், ஆப்ஷன் சி மிலோஸ் ஜாமென், ஆப்ஷன் டி பீட்டர் ஃபியாலா. இதில் யார் வந்து செக் குடியரசு செக் ரிபப்ளிக் இருக்கு இல்லையா, அந்த செக் ரிபப்ளிக்குடைய புதிய பிரதமராக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா ஆப்ஷன் பி ஆண்ட்ரஸ் பாபிஸ். ஆண்ட்ரஸ் பாபிஸ் அப்படிங்கிற இவர் தான் என்ன பண்ணுறாரு, செக் குடியரசுடைய தலைவராக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார். இந்த மாதிரி புதிய பிரதமர், எந்த நாடுடைய புதிய பிரதமர் புதிய பிரசிடென்ட்லாம் தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது ஆண்ட்ரஸ் பாபிச் அப்படிங்கிற எந்த நாடுடைய பிரதமர், இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செக் குடியரசுடைய பிரதமராக இருக்கார். அடுத்து, செகண்ட் WHO குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷனல் மெடிசின் 2025. செகண்ட் WHO குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷனல் மெடிசின் அப்படிங்கிற இந்த ஒரு மாநாடு எங்கே நடைபெற்றது? 2025 நடைபெற்ற WHO பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு எந்த நகரில் நடைபெற்றது? 2025 நடைபெற்ற WHO பாரம்பரிய மருத்துவ உச்சி மாநாடு எந்த ஊரில் நடைபெற்றது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி பெங்களூர், ஆப்ஷன் சி நியூ டெல்லி, ஆப்ஷன் டி ஹைதராபாத். ஸோ இந்த மாநாடு எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாநாடு வந்து இந்த பாரம்பரிய மருத்துவ முறை இருக்கு இல்லையா, ஆயுஷில் இருக்கக்கூடிய ஆயுர்வேதா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, இந்த மாதிரியான மருத்துவ முறைகளை ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நடத்தப்பட்டதா என்ன அப்படின்னா ட்ரெடிஷனல் மெடிசன் சமிட் அப்படிங்கிறது. இது இந்தியாவும் WHO சேர்ந்து நடத்தினாங்க. 2025 இந்த மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா இது வந்து நியூ டெல்லியில், இது வந்து புதுடெல்லியில் தான் இந்த மாநாடு வந்து நடைபெற்றது. ஸோ அடுத்து, தீபாவளி வாஸ் ரீசென்ட்லி ஆடட் டு யுனெஸ்கோ இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட். இட் இஸ் இந்தியாஸ் விச் நம்பர் என்ட்ரி? தீபாவளி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெண்டாக யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட், யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் தீபாவளி வந்து ஆட் பண்ணியிருந்தாங்க. இது எத்தனாவது, இந்த லிஸ்ட்டில் எத்தனாவது என்ட்ரின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 10, ஆப்ஷன் பி 12, ஆப்ஷன் சி 14, ஆப்ஷன் டி 16. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 16. இதுக்கு முன்னாடி யுனெஸ்கோ கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் இந்தியாவோட எத்தனை பொருட்கள் இருந்துச்சு அப்படின்னா மொத்தம் வந்து 15 பொருட்கள் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ இப்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 16ஆவதாக தீபாவளி ஆட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதை பற்றி கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லாஸ்ட்டாக வந்து கார்பா அப்படிங்கிற ஒரு டான்ஸ் ஃபார்மை ஆட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இந்தியாவிலேருந்து எதுவுமே யுனெஸ்கோவோட இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டில் ஆடே பண்ணலை. இப்போ என்ன பண்ணுறாங்க, இப்போ 16ஆவது என்ட்ரியாக நம்மளுடைய தீபாவளியை. ஸோ யுனெஸ்கோவை பொறுத்த 2 முக்கியமான விஷயம் இருக்குது. ஒன்று, யுனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிற ஒன்று இருக்குது. இந்த கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட் அப்படிங்கிறது என்னென்னா முக்கியமான பாரம்பரிய சின்னங்கள் எல்லாமே, தாஜ்மஹால் இல்லை தஞ்சை பெரிய கோயில், இந்த மாதிரியான சின்னங்கள் எல்லாமே யுனெஸ்கோவுடைய கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் சைட்டில் வந்து ஆட் பண்ணுவாங்க. இன்டான்ஜிபிள் அப்படிங்கிறது என்னன்னா இது வந்து நம்மளால் தொட்டு உணர முடியாத சில விஷயங்கள். அது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மாக இருக்கலாம், இல்லை நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு கல்ச்சரல் ப்ராக்டிஸாக இருக்கலாம், இல்லை ஒரு டான்ஸ், ஒரு மியூசிக், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜஸில் ஆட் பண்ணுவாங்க. ஸோ இப்போது 16ஆவது இந்தியாவுடைய 16ஆவது லிஸ்ட் எதனா ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த தீபாவளிக்கு முன்னாடி யோகா, அதேமாதிரி ரமன் அப்படிங்கிற ஒரு ஃபெஸ்டிவல், தென் புத்திஸ்ட் சாண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்க, 16ஆவதாக தீபாவளியை ஆட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, அனந்த் அம்பானி. ஸோ அனந்த் அம்பானி ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான நபர். ஸோ அனந்த் அம்பானிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அவார்டு வந்து கொடுத்தாங்க. ஓகேங்களா. அனந்த் அம்பானி ரிசீவ்ட் குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்ட் ஃபார் கான்ட்ரிபியூஷன் டு விச் ஃபீல்டு. ஸோ அனந்த் அம்பானி எந்த துறைக்கு செய்த பங்களிப்பிற்காக அவருக்கு உலக மனிதாபிமான விருது, ஸோ குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்டு, உலக மனிதாபிமான விருது அப்படிங்கிற இந்த ஒரு விருது அனந்த் அம்பானிக்கு எது கொடுத்துருந்தாங்க? ஆப்ஷன் ஏ எஜுகேஷன், ஆப்ஷன் பி அனிமல் வெல்ஃபேர், ஆப்ஷன் சி ஹெல்த், ஆப்ஷன் டி ரூரல் டெவலப்மெண்ட். இதில் எந்த விஷயத்துக்கு அனந்த் அம்பானி பண்ண கான்ட்ரிபியூஷனுக்காக அவருக்கு குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்டு அப்படிங்கிற அவார்டு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அனிமல் வெல்ஃபேர். ஸோ அனந்த் அம்பானி அவர்கள் குஜராத்தில் வன்தாரா அப்படிங்கிற ஒரு இடத்துல
அனிமல்ஸ்க்கான காப்பகங்கள் எப்படி வந்து நம்ம முதியோர்களுக்கு குழந்தைகளுக்கான காப்பகம்லாம் வச்சுருக்கோம், அதே மாதிரி இந்த ரெஸ்கியூ பண்ண அனிமல்ஸ்க்காக ஒரு காப்பகம் எங்கே வச்சுருக்காரு அப்படின்னா வன்தாரா அப்படிங்கிற ஒரு காப்பகம் வச்சுருக்காரு. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறாங்க, அனிமல் வெல்ஃபேருக்கான குளோபல் ஹியூமனிடேரியன் அவார்ட் அனந்த் அம்பானி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து, அண்டர் தமிழ்நாடு டாய் மேனுஃபேக்சரிங் பாலிசி 2025 ப்ராஜெக்ட் குவாலிஃபை ஃபார் இன்சென்டிவ்ஸ் இஃப் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸிட் வாட் அமௌண்ட். 2025 பொம்மை உற்பத்தி கொள்கையில் குறைந்தபட்சம் முதலீடு எவ்வளவு இருக்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஊக்கத்தொகைக்கு எவ்வளோ குறைந்தபட்சம் முதலீடு இருக்கணும். தமிழக அரசாங்கம் 2025ஆம் ஆண்டில் டாய் மேனுஃபேக்சரிங் பாலிசி டிசம்பர் மாதம் அறிவிச்சிருந்தாங்க. இதில் என்னென்னா டாய் மேனுஃபேக்சரிங் செக்டாரை ஒரு சன்ரைஸ் செக்டார் அறிவிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த டாய் மேனுஃபேக்சரிங்கில் யாரெல்லாம் வந்து ஜி டேக்கு அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு 3 லட்ச ரூபாய் வரை இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. அதே மாதிரி கேபிட்டல் சப்சிடி வந்து 7 to 12% வந்து கேபிட்டல் சப்சிடிலாம் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ இதுக்கெல்லாம் எலிஜிபிள் ஆகணும் அப்படின்னா அந்த கம்பெனி எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ 10 crore, ஆப்ஷன் பி 25 crore, ஆப்ஷன் சி 50 crore, ஆப்ஷன் டி 100 crore. ஸோ எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் வரணும் அப்படின்னா மொத்தம் 50 கோடிக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த கம்பெனிக்கு தமிழக அரசாங்கம் இந்த இன்சென்டிவ்ஸ் எல்லாமே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. எவ்வளோ 50 crore இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணணும். அடுத்து, வாட் வாஸ் த தீம் ஆஃப் 2025 இன்டர்நேஷனல் சிவில் ஏவியேஷன் டே. ஸோ அனைத்துலக சிவில் விமான தினம் 2025 கருப்பொருள் என்ன. ஸோ உலக சிவில் விமான தினம் 2025 கருப்பொருள் என்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஏவியேஷன் ஃபார் ஆல், ஆப்ஷன் பி ஸ்கை கனெக்டிவிட்டி, ஆப்ஷன் சி சேஃப் ஸ்கை சஸ்டைனபிள் ஃபியூச்சர், ஆப்ஷன் டி கிரீன் ஏவியேஷன். இதில் எது வந்து இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் டேவுடைய கருப்பொருள் அப்படின்னா ஆப்ஷன் சி சேஃப் ஸ்கை சஸ்டைனபிள் ஃபியூச்சர். என்னது சேஃப் ஸ்கை சஸ்டைனபிள் ஃபியூச்சர், பாதுகாப்பான வான்வெளி நிலையான எதிர்காலம் அப்படிங்கிறதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் டேக்கான கருப்பொருள். ஓகே. ஸோ அடுத்து, பாரத் டாக்ஸி ஆப்ரேட் அண்டர் விச் மினிஸ்ட்ரி. பாரத் டாக்ஸி அப்படிங்கிற புதிய டாக்ஸி ஓலா ஊபர் இதுக்கெல்லாம் மாற்றாக நம்ம மத்திய அரசாங்கம் கொண்டு வராங்க. இது எந்த அமைச்சகத்துக்கு கீழே வருது. ஆப்ஷன் ஏ மினிஸ்ட்ரி ஆஃப் ரோட் டிரான்ஸ்போர்ட், ஆப்ஷன் பி மினிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆப்ஷன் சி மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆபரேஷன், ஆப்ஷன் டி மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். எந்த அமைச்சகத்துக்கு கீழே பாரத் டாக்ஸி அப்படிங்கிற இந்த ஒரு டாக்ஸி வருது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ ஓலா ஊபருக்கு மாற்றாக பாரத் டாக்ஸி வந்து கொண்டு வராங்க. இதோடைய ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது முதல் கட்டமாக பைலட் ப்ராஜெக்டாக டெல்லியிலேயும் குஜராத்லேயும் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. இதில் கமிஷனே கிடையாது. இதில் வந்து கமிஷனே வந்து கிடையாது. அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸ் வந்து எப்போவுமே ஒரே ப்ரைஸ் தான் இருக்கும். டைனமிக் ப்ரைஸிங் இல்லாமல் ஸ்டாட்டிக் ப்ரைஸிங் வந்து கொண்டு வர்றாங்க. இது எந்த அமைச்சகம் வந்து நடத்துகிறாங்க அப்படின்னா இதை மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன், நம்மளுடைய கூட்டுறவுத்துறை அமைச்சகம் இருக்காங்க, மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன். ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கோஆப்ரேஷன் தான் இந்த இனிஷியேட்டிவ் வந்து பண்ணுறாங்க. அடுத்து, விச் கம்பெனி வாஸ் ரேங்க்டு ஹையஸ்ட் இன் சிப்ரீஸ் டாப் 100 ஆர்ம்ஸ் ப்ரொடியூசர் ஃபார் 2025. 2025ஆம் ஆண்டுக்கான சிப்ரியின் முதல் 100 ஆயுத உற்பத்தியாளர்கள் பட்டியலில் எந்த இந்திய நிறுவனம் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட், ஆப்ஷன் பி பாரத் எலக்ட்ரானிக்ஸ் லிமிடெட், ஆப்ஷன் சி மேசகாங் டோக் ஷிப் பில்டர்ஸ், ஆப்ஷன் டி ஆர்டினன்ஸ் ஃபேக்ட்ரி போர்ட். இதில் எந்த நிறுவனம், இதில் வந்து 3 நிறுவனம் வந்து டாப் 100ல் இருக்காங்க. ஓகேங்களா. இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது யார் அப்படின்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஆர்ம் ப்ரொடியூசர் யார் அப்படின்னா அமெரிக்காவை சார்ந்த லாக்ஹெட் மார்டின் அப்படிங்கிற நிறுவனம் தான் வந்து வேர்ல்டுலேயே ஃபஸ்ட்டு ஆர்ம்ஸ் ப்ரொடியூசிங் கம்பெனியாக இருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவில் மொத்தம் 3 கம்பெனி யார் யார் இருக்கா அப்படின்னா மேசகாங் டாக்ஷிப் லிமிடெடும் இருக்காங்க, பாரத் எலக்ட்ரானிக்ஸும் இருக்காங்க, தென் ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸும் இருக்காங்க. இதில் யார் ஃபஸ்ட்டு அப்படின்னா இதில் ஃபஸ்ட்டு வந்து ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் தான் இதில் ஃபஸ்ட்டு இருக்காங்க. ஓகேவா. ஃபஸ்ட்டு ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ், ரெண்டாவது வந்து பெல், மூணாவது மேசகாங். ஸோ ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸினுடைய ரேங்க் அப்படிங்கிறது 44வது இடத்துல இருக்காங்க. மேசகாங் டாக்ஷிப் லிமிடெட் வந்து 91வது இடத்துல இருக்காங்க. ஓகேங்களா. அடுத்து, ஹூ வாஸ் நேம்டு டைம் மேகசின் சிஇஓ ஆஃப் த இயர். டைம் இதழின் 2025ஆம் ஆண்டுக்கான சிஇஓ யார். ஸோ டைம் மேகசின் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டும் இந்த ஒவ்வொரு இயர் முடியும் போது டிசம்பர் மாதம் ஒரு பர்டிகுலர் ஃபீல்டில் யாரெல்லாம் எக்ஸ்போர்ட்டோ அவங்களுக்கு வந்து ரெகக்னேஷன் கொடுப்பாங்க. ஸோ இப்போது 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த சிஇஓவாக டைம் மேகசின் யாரை அறிவிச்சிருக்காங்க. ஆப்ஷன் ஏ சுந்தர் பிச்சை, ஆப்ஷன் பி சத்ய நடல்லா, ஆப்ஷன் சி மார்க் ஜகர்பர்க், ஆப்ஷன் டி நீல் மோகன். இவங்க எல்லாமே இது வேர்ல்டுடைய முக்கியமான சிஇஓ, முக்கியமான டெக்னாலஜிக்கல் கம்பெனியுடைய சிஇஓ. இதில் யாரை 2025ஆம் ஆண்டுக்கான சிறந்த சிஇஓ டைம் மேகசின் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் டி நீல் மோகன். ஸோ நீல் மோகன் அப்படிங்கிற இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா யூடியூப் இருக்கு இல்லையா, யூடியூப் நிறுவனத்துடைய சிஇஓ வந்து நீல் மோகன். இவர் தான் 2025ஆம் ஆண்டுக்கான சிஇஓவாக டைம் மேகசினே அறிவிச்சிருக்காங்க. ஓகே.
நெக்ஸ்ட்டு இந்தியன் ஆர்மி பார்ட்டிசிபேட்டட் இன் எக்ஸசைஸ் ஹரிமு சக்தி 2025 வாஸ் லெட் பை விச் ரெஜிமெண்ட். எக்ஸசைஸ் ஹரிமு சக்தி 2025 இந்திய இராணுவத்தை எந்த ரெஜிமெண்ட் பிரதிநிதித்துவப்படுத்தியது? ஹரிமு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ். நிறைய மிலிட்ரி எக்ஸசைஸ் பார்க்குறோம் இல்லையா, அதில் ஹரிமு சக்தி அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான மிலிட்ரி எக்ஸசைஸ். இது இந்தியாவுடைய மிலிட்ரியும் மலேசியாவுடைய மிலிட்ரியும் சேர்ந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. 2025 இந்த எக்ஸசைஸ் அப்படிங்கிறது டிசம்பர் மாதம் நடந்துச்சு. எங்கே அப்படின்னா ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய மகாஜன் ஃபீல்ட் ரேஞ்ச், அப்படிங்கிற ஒரு இடத்துல இந்த ஹரிமு சக்தி அப்படிங்கிற எக்ஸசைஸ் வந்து நடைபெற்றது. இதில் இந்தியாவை எந்த ரெஜிமெண்ட் வந்து பிரதிநிதித்துவப்படுத்துனாங்க அப்படின்னா தோக்ரா. யார்? ஸோ தோக்ரா அப்படிங்கிற ஒரு ரெஜிமெண்ட்டை தான் இந்தியாவை வந்து பிரதிநிதித்துவப்படுத்தினாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து அர்ஜுன் எரிகாசி வான் ஜெருசலம் மாஸ்டர் 2025 பை டிஃபீட்டிங் ஹூம் இன் த ஃபைனல். ஸோ ஜெருசலம் மாஸ்டர் 2025 பட்டத்தை அர்ஜுன் எரிகாசி யாரை தோற்கடித்து வென்றார்? ஆப்ஷன் ஏ மேக்னஸ் கால்சன், ஆப்ஷன் பி ஹிகாரு நகாமுரா, ஆப்ஷன் சி விஸ்வநாதன் ஆனந்த், ஆப்ஷன் டி டிங் லிர்ன். இதில் யாரை தோற்கடிச்சு இஸ்ரேலில் நடந்த ஜெருசலம் மாஸ்டர் 2025 அப்படிங்கிற ஒரு செஸ் போட்டி இருந்துச்சு. இதில் இந்தியாவுடைய அர்ஜுன் எரிகாசி அப்படிங்கிற பிளேயர் தான் வெற்றி பெற்றார். இவர் யாரை வீழ்த்தி இந்த போட்டியில் வெற்றி பெற்றிருக்கார் அப்படின்னா இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார் இல்லையா, இந்தியாவுடைய ஃபஸ்ட்டு கிராண்ட் மாஸ்டரான விஸ்வநாதன் ஆனந்த் இருக்கார்ல, ஸோ விஸ்வநாதன் ஆனந்தை தோற்கடிச்சு தான் யார் வந்து வெற்றி பெற்றிருக்கா? அர்ஜுன் எரிகாசி வெற்றி பெற்றிருக்காரு. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து who has been appointed as the new UN resident coordinator in India for 2025-2029 2025-2029 காலகட்டத்திற்கான இந்தியாவின் புதிய ஐநா குடியிருப்பு ஒருங்கிணைப்பாளர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ ஷோம்பி ஷார்ப், ஆப்ஷன் பி அச்சிம் ஸ்டெய்னர், ஆப்ஷன் சி ஸ்டீஃபன் பிரஸ்னர், ஆப்ஷன் டி ஜார்ஜ் லைரா. ஸோ இதில் யார் வந்து யூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் இந்தியாவுக்கு 2025 2029. ஸோ யூஎன் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்குமே ஒரு நபரை யூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் அப்பாயிண்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ இப்போது இந்தியாவுடைய யூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டர் யார் அப்படிங்கிறதா வந்து கொஸ்டின். இவர் வந்து 2025 2029 வரை இவர் வந்து கோஆர்டினேட்டராக போட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி. ஸோ ஆப்ஷன் சி ஸ்டீஃபன் பிரஸ்னர். ஸோ ஸ்டீஃபன் பிரஸ்னர் அப்படிங்கிற இவரை தான் யூஎன் ரெசிடென்ட் கோஆர்டினேட்டராக அப்பாயிண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து 20th session of UNESCO ICH Commission 2025 will be hosted at which venue? UNESCO ICH குழுவின் 20வது அமர்வு எந்த இடத்தில் நடைபெறும்? இது வந்து நம்ம பார்த்தோம் இல்லையா, யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ். யுனெஸ்கோவில் எப்படி வந்து நார்மலாக கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் லிஸ்ட் இருக்கோ அதே மாதிரி இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் அப்படிங்கிற ஒரு விஷயம் யுனெஸ்கோ கீழே இருக்குது. இந்த யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜுடைய 70வது அமர்வு 20வது அமர்வு எங்கே நடந்துச்சு? இதில் தான் வந்து இந்தியாவுடைய 16th யுனெஸ்கோ கல்ச்சரல் இன்டான்ஜிபிள் ஹெரிட்டேஜ் லிஸ்ட்டாக தீபாவளி ஆட் பண்ணியிருந்தாங்க. இது எங்கே நடந்துச்சு? ஆப்ஷன் ஏ இந்தியா கேட், ஆப்ஷன் பி ராஷ்டிரபதி பவன், ஆப்ஷன் சி ரெட் ஃபோர்ட், ஆப்ஷன் பி விஜய பவன். இதில் எதை வந்து எங்கே வந்து நடந்துச்சு அப்படின்னா இது வந்து ஆப்ஷன் சி ரெட் ஃபோர்ட்டில் தான் இந்த யுனெஸ்கோவுடைய இன்டான்ஜிபிள் கல்ச்சரல் ஹெரிட்டேஜ் கமிட்டிக்கான மீட்டிங் வந்து நடைபெற்றது. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ ரிசீவ் த இனாகுரல் ஃபிஃபா பீஸ் பிரைஸ் ஃபுட்பால் யுனைட்ஸ் த வேர்ல்டு? முதல் ஃபிஃபா பீஸ் பிரைஸ் ஃபுட்பால் யுனைட்ஸ் த வேர்ல்டு அப்படிங்கிற இந்த ஒரு விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ கியானி இன்ஃபானட்டோ, ஆப்ஷன் பி ஜோ பைடன், ஆப்ஷன் சி டொனால்ட் ட்ரம்ப், ஆப்ஷன் டி ஆண்டோனியோ குட்ரஸ். ஸோ இதில் யாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃபா பீஸ் ப்ரைஸ் 2025 ஃபிஃபா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இப்போ 2026 ஜூன் மாதம் வந்து ஃபிஃபா உலகக்கோப்பை போட்டி வந்து நடக்குது. ஃபிஃபாவுடைய வேர்ல்டு கப் வந்து நடக்குது. இது யார் ஹோஸ்ட் பண்ணுறா அப்படின்னா அமெரிக்கா, மெக்சிகோ, கனடா 3 நாடுகளும் சேர்ந்து வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த போட்டியோடைய அந்த ஷெட்யூல்லாம் போடுற ஈவெண்ட்டில் யாருக்கு ஃபிஃபா பீஸ் ப்ரைஸ் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ரைஸ் ஃபுட்பாலில் கொடுக்கக்கூடிய இந்த வருஷத்துல தான் கொடுக்குறாங்க. முதல்ல ஃபிஃபா பீஸ் ப்ரைஸ் யாருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா டொனால்டு ட்ரம்ப்புக்கு தான் வந்து ஃபிஃபா பீஸ் ப்ரைஸ் வந்து கொடுக்குறாங்க. அடுத்து, இந்தியா ரீசென்ட்லி இனாகிரேட்டட் இட்ஸ் நியூ கான்சல்டேட் இன் விச் சைனீஸ் சிட்டி? இந்தியா புதிய துணை தூதரகத்தை சீனாவில் எந்த நகரத்தில் திறந்ததுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரீசெண்டாக இந்தியா என்ன பண்ணுறாங்க, சைனாவில் ஒரு இடத்துல இந்தியாவுடைய புதிய தூதரகம் வந்து திறந்துருந்தாங்க. அது எங்கே? ஆப்ஷன் ஏ குவாங்ஸோ, ஆப்ஷன் பி பீஜிங், ஆப்ஷன் சி ஷாங்காய்,
ஆப்ஷன் டி ஷென்ஜோ. எந்த இடத்துல இந்தியாவுடைய புதிய கன்சல்டேட் சைனாவில் திறந்துருந்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் சி ஷாங்காய். ஸோ ஷாங்காய் அப்படிங்கிறது சைனாவுடைய ஒரு முக்கியமான கமர்ஷியல் சிட்டியாக இருக்குது. ஸோ அந்த ஷாங்காயில் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, புதிய கன்சல்டேட்டாக திறந்து வச்சுருந்தாங்க. அடுத்து வாட் இஸ் இந்தியாஸ் குளோபல் ஷேர் இன் ரியல் டைம் டிஜிட்டல் பேமெண்ட் வியா யூபிஐ. யூபிஐ மூலம் உலகளாவிய ரியல் டைம் பரிவர்த்தனையில் இந்தியாவின் பங்கு எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் ஏ 32, ஆப்ஷன் பி 41, ஆப்ஷன் சி 49, ஆப்ஷன் டி 57. இந்தியாவுடைய ஷேர் எவ்வளோ யூபிஐ மூலியமாக இது பண்ணுறதுல இந்தியாவுடைய ஷேர் எவ்வளோ. ரீசெண்டாக WEF வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா IMF வந்து வேர்ல்டில் இந்த யூபிஐ மாதிரியான பேமெண்ட் சிஸ்டத்தில் நாடுகள் எல்லாமே பரிவர்த்தனை பண்ணுறாங்க இல்லையா, இதில் இந்தியாவுடைய யூபிஐ தான் வந்து ஃபஸ்ட். இந்தியாவோட யூபிஐலேருந்து அதிகமான டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எத்தனை பர்சன்டேஜ் அப்படிங்கிறதான் கேள்வி. ஆப்ஷன் ஏ 32, ஆப்ஷன் பி 41, ஆப்ஷன் சி 49, ஆப்ஷன் டி 57. ஸோ யூபிஐ மூலியமாக எவ்வளோ டிரான்சாக்ஷன் நடக்குது அப்படின்னா 49%, 49% வந்து பார்த்திங்க அப்படின்னா யூபிஐ மூலியமாக டிரான்சாக்ஷன் வந்து நடக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ அடுத்து UNEA 7 இஸ் பீயிங் ஹோஸ்டட் இன் விச் லொக்கேஷன். UNEA அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி. யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளியின் 7வது மாநாடு எந்த இடத்தில் நடைபெற்றது. ஆப்ஷன் ஏ ஜெனீவா, ஆப்ஷன் பி நைரோபி, ஆப்ஷன் சி நியூயார்க், ஆப்ஷன் டி வந்து போன். ஸோ இதில் எந்த இடத்துல வந்து UNEA யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி 7வது மாநாடு நடைபெற்றது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இது வந்து யாருக்கு எந்த அமைப்பு கீழே நடைபெறுது அப்படின்னா UNEP, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராம் இருக்கு இல்லையா, யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் ப்ரோக்ராமுக்கு கீழே நடத்தப்படக்கூடியது என்னன்னா UNEA யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி. இந்த யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளியுடைய 7வது மாநாடு எங்கே நடைபெற்றிருக்கு அப்படின்னா இது வந்து நைரோபி, கென்யாவில் நைரோபி இருக்கு இல்லையா, அந்த நைரோபியில் தான் யுனைடெட் நேஷன் என்விரான்மெண்டல் அசம்பிளி ஹெட் குவார்ட்டர்ஸும் இருக்குது. அங்கே தான் இந்த மாநாடும் வந்து நடைபெற்றிருக்கு. அடுத்து விச் ஸ்டேட் பிகேம் இந்தியாஸ் ஃபஸ்ட் டு ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட் எலக்ட்ரோரல் ரோல். இந்தியாவின் தேர்தல் வாக்காளர் பட்டியலில் 100% முழுமையாக டிஜிட்டல் செய்த முதல் மாநிலம் எது. ஆப்ஷன் ஏ கர்நாடகா, ஆப்ஷன் பி ராஜஸ்தான், ஆப்ஷன் சி குஜராத், ஆப்ஷன் டி தமிழ்நாடு. ஸோ ஃபஸ்ட்டு இந்தியாவுடைய விச் ஸ்டேட் பிகேம் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு டு ஃபுல்லி டிஜிட்டலைஸ்ட் எலக்ட்ரோரல் ரோல். இந்தியாவில் முதல்ல எந்த ஸ்டேட் வந்து முதலாக டிஜிட்டலைஸ் பண்ணது அப்படிங்கிறதான் கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் பி ராஜஸ்தான். ஸோ ராஜஸ்தான் தான் வந்து ராஜஸ்தானில் SAR ப்ராசஸ்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் ஃபுல் அண்ட் ஃபுல் அங்கே உள்ள மக்களுடைய டீட்டெயிலில் டிஜிட்டலைஸ் வந்து பண்ணிட்டாங்க. யார் பண்ணியிருக்கா, ராஜஸ்தான் டிஜிட்டலைஸ் வந்து பண்ணியிருக்காங்க. அடுத்து கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஹேஸ் பார்ட்னர்டு வித் விச் AI பிளாட்ஃபார்ம் அஸ் அ இன்வெஸ்டர் அண்ட் பிராண்ட் அம்பாசிடர். கிறிஸ்டியானோ ரொனால்டோ எந்த AI தளத்துடன் முதலீட்டாளராகவும் பிராண்ட் தூதராகவும் இணைந்துள்ளார். கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து எந்த AI பிளாட்ஃபார்மோட பிராண்ட் அம்பாசிடரும் ஆயிருக்காரு, அதே மாதிரி முதலீட்டாளரும் ஆயிருக்காரு அப்படிங்கிறத கொஸ்டின். ஆப்ஷன் ஏ ஓப்பன் AI, ஆப்ஷன் பி கூகுள் ஜெமினி, ஆப்ஷன் சி பர்ப்ளெக்சிட்டி AI, ஆப்ஷன் டி DeepSeek. ஸோ இதில் எந்த பிளாட்ஃபார்ம் கூட கிறிஸ்டியானோ ரொனால்டோ வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஆயிருக்கார் அப்படின்னா பர்ப்ளெக்சிட்டி AI. ஸோ பர்ப்ளெக்சிட்டி AIயோட தான் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ஆயிருக்காரு. அதே மாதிரி கிறிஸ்டியானோ ரொனால்டோ இதில் இன்வெஸ்ட்மெண்ட்டும் வந்து பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் த ஃப்ளைஓவர் ரீசென்ட்லி நேம்ட் ஆஃப்டர் சி சுப்பிரமணியம் இஸ் லொக்கேட்டட் இன் விச் சிட்டி. ஸோ சி சுப்பிரமணியம் பெயரிடப்பட்ட மேம்பாலம் எந்த நகரத்தில் அமைந்துள்ளது. ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூர், ஆப்ஷன் பி மதுரை, ஆப்ஷன் சி சேலம், ஆப்ஷன் டி சென்னை. எங்கே வந்து சி சுப்பிரமணியம் அப்படிங்கிற இவர் பேரில் திறக்கப்பட்ட ஃப்ளைஓவர் இருக்குது அப்படிங்கிறதான் கொஷின். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ கோயம்புத்தூரில் ஒரு ஃப்ளைஓவர் திறந்து வச்சுருந்தாங்க. அந்த ஃப்ளைஓவருக்கு சி சுப்பிரமணியம் பேர் வந்து வச்சுருக்காங்க. அதே மாதிரி இந்த சி சுப்பிரமணியம் அப்படிங்கிறவர் யாருன்னா இவருக்கு பாரத் ரத்னா அவார்டும் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்தியாவுடைய அக்ரிகல்ச்சர் மினிஸ்டராகவும் சி சுப்பிரமணியம் வந்து இருந்திருக்கார். அவருடைய பேரில் தான் கோயம்புத்தூரில் இந்த பாலம் வந்து திறந்துருக்காங்க. ஸோ அடுத்து ₹5 அட்டால் கேன்டீன் ஸ்கீம் லான்ச்டு டு ப்ரொவைட் அஃபோர்டபுள் மீல் வாஸ் ஓப்பன்டு இன் விச் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி. ஸோ மலிவான உணவு வழங்கும் ₹5 அட்டால் கேன்டீன் திட்டம் எந்த மத்திய யூனியன் பிரதேசத்தில் தொடங்கப்பட்டது. ஆப்ஷன் ஏ ஹரியானா, ஆப்ஷன் பி பஞ்சாப், ஆப்ஷன் சி டெல்லி,
ஆப்ஷன் டி ராஜஸ்தான். ஸோ எந்த ஸ்டேட் வந்து அட்டால் கேன்டீன் அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்த எந்த ஸ்டேட் வந்து திறந்து வச்சுருக்காங்க? இது என்னென்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா அம்மா உணவகம் இருக்குது, அதேமாதிரி ஆந்திராவில் அண்ணா உணவகம் அப்படிங்கிற உணவகம் இருக்குது, தென் கேரளாவில் வந்து இந்திரா கேன்டீன் அப்படிங்கிற மாதிரியான மலிவு விலையில் ரொம்ப 5 ரூபாய்க்கு ஃபுட்டு, அதே மாதிரி 1 ரூபாய்க்கு சப்பாத்தி இந்த மாதிரிலாம் கொடுக்கக்கூடிய கேன்டீன் இருக்கு இல்லையா, உணவகம் இருக்கு இல்லையா. ஸோ இதே மாதிரி அட்டால் கேன்டீன் அப்படிங்கிற இந்த ஒரு கேன்டீன், அட்டால் அப்படிங்கிறது அட்டல் பிஹாரி வாஜ்பாய். ஸோ இந்த கேன்டீன் எங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா நியூ டெல்லியில் தான் வந்து அட்டால் கேன்டீன் அப்படிங்கிற இந்த ஒரு கேன்டீன் திறந்துருக்காங்க. அடுத்து விச் கண்ட்ரி வான் த ஏசிசி அண்டர் 19 ஏஷியா கப். ஸோ ஏசிசி அப்படிங்கிறது எப்படி ஐசிசி வந்து இருக்கும், அதே மாதிரி ஏசிசி அப்படிங்கிறதுனா ஏஷியா கிரிக்கெட் கவுன்சில். இந்த ஏஷியா கிரிக்கெட் கவுன்சிலுடைய 2025ஆம் ஆண்டுக்கான ஏஷியா கப் போட்டி யார் வெற்றி பெற்றா? ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி பங்களாதேஷ், ஆப்ஷன் சி ஸ்ரீலங்கா, ஆப்ஷன் டி பாகிஸ்தான். ஸோ யார் வந்து ஏசிசியோடைய அண்டர் 19 ஏஷியா கப்பை வெற்றி பெற்றா அப்படின்னா ஆப்ஷன் டி பாகிஸ்தான். இறுதிப் போட்டியில் இந்தியாவும் பாகிஸ்தானும் தான் வந்து ஏஷியா கப் அண்டர் 19 ஏஷியா கப் வந்து வெற்றி மோதினாங்க. இதில் பாகிஸ்தானுடைய அண்டர் 19 டீம் இருக்குல்ல, பாகிஸ்தானுடைய அண்டர் 19 டீம், ஸோ பாகிஸ்தானுடைய அண்டர் 19 டீம் வந்து இந்தியாவுடைய அண்டர் 19 டீம் வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஸோ அப்போது ஏஷியா கப்பில் யார் வெற்றி பெற்றிருக்கா? பாகிஸ்தான் தான் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. அடுத்து இது சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் ஃபார் கிரிட்டிக்கல் மினரல் இனாகிரேட்டட் இன் டிசம்பர் 2025 இஸ் லொக்கேட்டட் அட் 2025 டிசம்பரில் தொடங்கப்பட்ட முக்கிய கனிமங்களுக்கான சிறப்பு திறன் மையம் எங்கு அமைந்துள்ளது? ஆப்ஷன் ஏ ஐஐடி பாம்பே, ஆப்ஷன் பி ஐஐடி தான்பாத், ஆப்ஷன் சி ஐஐடி மெட்ராஸ், ஆப்ஷன் டி ஐஐடி கராக்பூர். இதில் எந்த இடத்துல கிரிட்டிக்கல் மினரலுக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ்? கிரிட்டிக்கல் மினரல் அப்படிங்கிறது என்ன, ரொம்ப நம்ம டிஃபென்ஸ்க்கும் சரி டெக்னாலஜிக்கும் சரி அதிகமான பயன்படக்கூடிய மினரலுக்கு வந்து கிரிட்டிக்கல் மினரல். இந்த கிரிட்டிக்கல் மினரலுக்கான சென்டர் வந்து எங்கே திறந்துருக்காங்க அப்படின்னா ஆப்ஷன் பி ஐஐடி தான்பாத் அப்படிங்கிற இந்த ஒரு இடத்துல தான் கிரிட்டிக்கல் மினரலுக்கான ஒரு சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் சிறப்பு திறன் மையம் வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கஷிவாஸ்கி கரிவா நியூக்ளியர் பவர் பிளான்ட் ரீசென்ட்லி இன் நியூஸ் இஸ் லொக்கேட்டட் இன் விச் சிட்டி? செய்திகளில் காணப்படும் கஷிவாஸ்கி கரிவா அணுமின் நிலையம் எந்த நாட்டில் உள்ளது? இந்த அணுமின் நிலையத்தை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதை ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. இப்போ திரும்ப அதை திறக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் வந்து வேர்ல்டுடைய லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட். திறந்துட்டாங்க அப்படின்னா வேர்ல்டுடைய லார்ஜஸ்ட் நியூக்ளியர் பிளான்ட்டாக இந்த கஷிவாஸ்கி கரிவா அப்படிங்கிற நியூக்ளியர் பிளான்ட்டாக தான் இருக்கும். இது எங்கே இருக்குது? ஆப்ஷன் ஏ சவுத் கொரியா, ஆப்ஷன் பி சைனா, ஆப்ஷன் சி ஃப்ரான்ஸ், ஆப்ஷன் டி ஜப்பான். ஸோ எந்த இடத்துல இந்த கஷிவாஸ்கி கரிவா அப்படிங்கிற நியூக்ளியர் பிளான்ட் இருக்குது அப்படின்னா ஜப்பானில் தான் இந்த நியூக்ளியர் பிளான்ட் வந்து இருக்குது. அடுத்து கிசான் திவாஸ் இன் இந்தியா இஸ் அப்சர்வ் ஆன் 23rd டிசம்பர் டு மார்க் த பர்த் அனிவர்சரி ஆஃப். இந்தியாவில் டிசம்பர் 23 அன்று அனுசரிக்கப்படும் கிசான் திவாஸ் யாருடைய பிறந்த நாளிலே குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கிசான் திவாஸ் அப்படிங்கிறது விவசாய தினம். இந்தியாவில் ஒவ்வொரு ஆண்டும் 23 டிசம்பர் அப்போ நம்ம விவசாய தினமாக கொண்டாடுறோம். இந்த விவசாய தினம் யாருடைய பிறந்த நாளை குறிக்குது? ஆப்ஷன் ஏ லால் பகதூர் சாஸ்திரி, ஆப்ஷன் பி எம்எஸ் சுவாமிநாதன், ஆப்ஷன் சி சௌத்ரி சரண் சிங், ஆப்ஷன் டி பிஆர் அம்பேத்கர். ஸோ எல்லாருமே வந்து அக்ரிகல்ச்சர்னு பார்த்தோன்னே எம்எஸ் சுவாமிநாதன் அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைப்போம். பட் எம்எஸ் சுவாமிநாதன் அவருடைய பிறந்தநாள் கிடையாது. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சௌத்ரி சரண் சிங். ஸோ இந்தியாவுடைய பிரைம் மினிஸ்டர் தான் சௌத்ரி சரண் சிங். இவர் வந்து இந்தியாவுடைய ஃபார்மருக்காக நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. அதனால் இவருடைய பிறந்தநாள்னா டிசம்பர் 23 நம்ம என்ன கொண்டாடுறோம்? சௌத்ரி சரண் சிங்குடைய பிறந்தநாளை நம்ம வந்து ஒவ்வொரு ஆண்டும் நம்ம வந்து கிசான் திவாஸ் விவசாயிகள் தினம் வந்து கொண்டாடுறோம். ஓகேங்களா? அடுத்து ரீசெண்டாக ஹரம்பிரீத் கவுர் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஒரு பேங்க்குக்கான பிராண்ட் அம்பாசிடராக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ எந்த பேங்க்கோடைய பிராண்ட் அம்பாசிடராக ஹரம்பிரீத் கவுர் அவர்களை போட்டிருந்தாங்க? இவங்க தான் வந்து 2023 இந்தியாவுடைய 2025 இந்தியாவுடைய உமன் கிரிக்கெட் டீம் கப் வெற்றி பெறும் இல்லையா, ஸோ அதில் இவங்க தான் இந்தியாவுடைய கேப்டனாக இருந்திருப்பாங்க. ஸோ இவங்கள எந்த பேங்க்குடைய பிராண்ட் அம்பாசிடராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்கள வந்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்குடைய பிராண்ட் அம்பாசிடராக ஹர்மன்ப்ரீத் கவுரை அப்பாயிண்ட் வந்து பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இதோட நம்ம டிசம்பர் மந்த் வரையும் முக்கியமான குவிஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஸோ இந்த எம்சி குவிஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். வரப்போகிற எக்ஸாம்ஸில் கேட்குறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இதை திரும்ப வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் வந்து ஆல்ரெடி இதோடைய வீடியோஸ் எல்லாமே பழைய வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருப்போம் டிசம்பர் மந்த் வரையும் எல்லாமே. ஸோ அதெல்லாமே பார்த்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம அடுத்த செஷனில் வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ.